ஐயா, இது ஒரு சாதாரணமான கூட்டம் இல்லை, ஒரு உணர்ச்சி மிகுந்த கூட்டம். இதற்கு முன்பு குஜராத் சமாஜ் பவன்ல ஒரு கூட்டத்தை முடித்து விட்டு இங்க வர்றங்க ஐயா. அது கட்சி சாராத கூட்டம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், கட்சி சாராத கூட்டம். அந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் யாரும் பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தொண்டர்கள் கிடையாது. அந்த கூட்டத்தை நடத்துறவர் ஒரு 2 நாட்களுக்கு முன்பு அரசியல் கட்சியில் இல்லாதவங்க கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நம் வேட்பாளராக இருக்கக்கூடிய என்னை, மோடிஜி அவர்களை, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிப்பதற்காக நீங்கள் களப்பணியாளர்களாக வாலண்டியர்ஸாக யார் வருவீங்க அப்படின்னு சின்னதாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிறார். ஒரு வாட்ஸ்அப் குரூப், அதில் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி இன்னைக்கு 10,530 பேர் 10,530 பேர் அதில் இணைஞ்சிருக்காங்க. அதில் முதற்கட்டமாக அதில் இருக்கக்கூடிய 1,200 பேர்த்துக்கு இன்னைக்கு முதல் கட்டமாக மீட்டிங். அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க யாருமே அரசியல் கட்சி கிடையாது. அவங்க எல்லாமே நம்மை போன்று சாதாரண மனிதர்கள், இல்லத்தரசிகள், வேலை பார்க்குறவங்க, தொழிற்சாலை நடத்துறவங்க, வேலைக்கு போறவங்க. ஏன் நம்முடைய கோயம்புத்தூர் மாநகரத்தை சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய நம்முடைய தெய்வங்களாக இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர் சகோதரர்கள் 2 பேர். பார்வை சுத்தமாக 100% பார்வை இல்லாத ஒருவர். அவர் என்ன சொல்லி கூட்டத்துக்கு வந்திருக்காருன்னா, எனக்கு பார்வை இல்லைன்னு தயவு செஞ்சு ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க, எனக்கு ஒரு வேலை கொடுங்க, நான் 25 நாள் செய்வேன். அந்த கூட்டத்தை பார்த்துவிட்டு உள்ளம் ததும்பி என்னுடைய மனதெல்லாம் கலங்கிவிட்டு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சொந்தங்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய சொந்தங்களை பார்ப்பதற்கு வந்திருக்கின்றனர். ஒரு எழுச்சி மிகுந்த கூட்டம், 10,530 பேர் இந்த 2 நாள். அவங்களுக்கு ஏதோ ஒரு ஏக்கம், ஏதோ ஒரு ஆசை, அவர்களுக்கு ஏதோ ஒரு கோபம், அவர்களுக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, அவர்களுக்கு ஏதோ ஒரு விரக்தி, அல்லது அவர்களுக்கு ஏதோ ஒரு மனதில் இருக்கக்கூடிய தன்மை. இந்த முறை கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை நாம் மாற்ற முடியவில்லை என்றால் எப்பொழுதும் முடியாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் சகோதரர்கள். சாதாரண மக்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க எதுக்கு வந்தாங்கன்னா, அந்த மீட்டிங் எதுக்குனாங்க, ஐயா எங்களுக்கு அரசியல்லாம் என்ன வேலை செய்யறதுன்னு தெரியாது, அதனால என்ன வேலை செய்யறதுன்னு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கிறதுக்காக அந்த கூட்டத்தை நடத்தினார். அதில் நம்முடைய யாருடைய கொடியும் இல்லை, எதுவும் இல்லை. மோடி ஐயாவுடைய போட்டோ மட்டும் வச்சு அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிக் கொடுப்பதற்காக அந்த கூட்டத்திற்கு நானும் 10 நிமிஷம் போயிட்டு வந்தேன். அதை பார்க்கும் பொழுது சகோதர சகோதரிகளே, கோவை பாராளுமன்ற தொகுதி தமிழகத்திற்கெல்லாம் ஒரு செய்தி சொல்லக்கூடிய தொகுதியாக ஜூன் 4ஆம் தேதி வர இருக்கிறது. எந்த மாற்று கருத்து இல்லை. ஒரு செய்தி இங்கிருந்து போகுது, செய்தி இங்கிருந்து போகுது. ஒரு பெரிய செய்தியை கோவை மக்கள் சொல்வதற்கு தயாராகி விட்டீர்கள். எங்கே சென்றாலும் கூட நம்முடைய சாமானிய மனிதர்கள் அவர்கள் வேட்பாளர்களாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர்கள் வேட்பாளர், அவங்க தான் வேட்பாளர், நீங்க தான் வேட்பாளர் அப்படி என்கின்ற உணர்வுபூர்வமான ஒரு விஷயத்தை நாம் எல்லா இடத்திலும் பார்க்கிறோம். நீங்க தான் வேட்பாளர். முகமாக நான் இருக்கலாம், முகமாக தலைவர்கள் இருக்கலாம், முகமாக ஒரு கூட்டணி இருக்கலாம், முகமாக கூட்டணி கட்சி தலைவர்கள், நாங்கள் வெறும் முகம் மட்டும்தான். ஆனா நீங்க நினைக்கிறீங்க நம்முடைய சமகாலத்தில் இந்த அரசியலை மாற்றம். இந்தியாவில் எல்லா பகுதியும் வளருது, எல்லா நகரமும் வளருது. எதற்காக கோயம்புத்தூரிலே வளர்ச்சி குறைவாக இருக்கிறது என்கின்ற கேள்வியை நீங்க வைக்கிறீங்க.